வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் விபரீத ராஜயோகம், யோகமே விபரீதமான யோகம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஒரு 40-45 வயசு வரைக்குமே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் சாதாரணமாக வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, குடும்பத்தை ஓட்டிகிட்டு ஒரு சிரமமான சூழ்நிலையிலே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரியாது, சீட்டு கொடுத்தாங்க, எலெக்ஷனில் ஜெயித்தான், பெரிய லெவலில் வந்துட்டான், லாட்ரி அடிச்சது, தூக்கிட்டு போயிடுச்சு. யாரோ ரொம்ப நாளாக வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது, சொத்து கிடைக்காம, பூர்வீக சொத்து, திடீர்னு பூர்வீக சொத்து கிடச்சிது. திடீர்னு ஒரு பெரிய ஒரு தொகை, அனாமத்தாக ஒரு பணம் பெரிய எங்கேயோ லாரியிலாம் கொட்டிட்டு போயிட்டானுங்க, அந்த பணமெல்லாம் கிடச்சிது. ஒரு மூட்டையில் பணம் கிடச்சிது, புதையல் கிடச்சிது. இந்த மாதிரி விபரீதமான ஒரு யோகத்தை பற்றி நம்ம சொல்கிறேன். 6, 8, 12 கூடிய கிரகங்கள் 6, 8, 12 மறைஞ்சிடுறது. அந்த திசை நடக்கும்போது திடீர்னு அந்த யோகத்தை கொடுக்கும். 6, 8, 12 கதிப்பது எங்கே வேணாலும் இருக்கலாம். 6ஆம் அதிபதி 12ல் இருக்கலாம், 12ஆம் அதிபதி 8ல் இருக்கலாம், 8ஆம் அதிபதி அப்படி மாறி எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் ரொம்ப வலிமையாக உச்சமாவோ ஆட்சியாவோ அல்லது நல்ல உச்ச கிரகத்தோட சேர்ந்தோ அந்த மறைவு ஸ்தானங்களில் அதுக்குண்டான அதிபதிகளே இருந்ததுன்னா அந்த திசை திடீர்னு ஒரு காலகட்டத்தில் வரும். எப்போ வேணாலும் வரும். ஒரு சிலருக்கு 25 வயசில் வரும், ஒரு சிலருக்கு 50 வயசில் வரும். சில பேர் எந்த காலகட்டத்தில் வந்தாலும் அப்போ அவன் திடீர்னு பெரிய பணக்காரனாகவும் புகழ் பெற்றவனாகவும் திடீர்னு அவனை தெரியும் இந்த உலகத்துக்கு. நேற்று வரைக்கும் பாருங்க அவன் யாருன்னே தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனை பேசாத ஆளே இருக்காது. திரைப்படத்துறையிலையும் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா 10-20 படம் நடிச்சிருப்பான், எல்லாம் தோல்வியாக இருக்கும், ஒன்றுமே ஓடாது. அவங்க 10 படம் நடிச்சிருப்பான், அவனை யாருக்குமே தெரியாது, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவனே தான் திடீர்னு ஒரு படம் திடீர்னு தூக்கி விட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ராஜயோகமாக இருப்பான். சியான் விக்ரமும் கூட நிறைய படம் நடிச்சிருப்பார், வருஷத்துக்கு 2 படம் 1 படம் நடிச்சிருப்பார். அப்போ எல்லாம் அவரை யாருக்குமே தெரியாது. ஒரு படம் தூக்கிச்சு, அதான் திடீர்னு ஒரு யோகம். அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு இருந்ததுன்னா சந்தோஷம். அந்த மாதிரி யோகங்கள் இருக்கிறவங்களுக்கு திடீர் விபரீத ராஜயோகம் 6, 8, 12 அதிபதிகள் 6, 8, 12ல் மறைஞ்சு அந்த திசைகள் வரும்போது அந்த யோகம் கிடைக்கும். நன்றி.